நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்குது. நீங்களும் பார்க்கணும். வாங்க இந்த கதையை நான் உங்களுக்கு உட்காந்து சொல்றேன். வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். பாட்டாவே படிச்சிட்டியா? ரொம்ப யூசுவலான ஸ்டோரி தாங்க. இது ஒரு பையன், இது ஒரு பொண்ணு. இந்த பையனும் இந்த பொண்ணும் லவ் பண்றாங்க. தனுஷுடைய 3வது திரைப்படம். அதாவது ஏற்கனவே இவர் பவர் பாண்டி, ராயன், இப்ப நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், அடுத்தது இட்லி கடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 படத்தை எடுத்திருக்காரு. இது 3வது படம். ஆனா இந்த படத்துல அவர் தன்னுடைய உறவினரை நடிக்க வச்சிருக்கிறாரு. இந்த பையன் யாரு? ஆம் பிரபு. நீ ஏதோ சமையல்காரன் ஆகணும்னு சொன்னல, நீங்க குக்கா? நான் குக் இல்ல, ஷெஃப். ரெண்டும் ஒண்ணுதான். ஜிவி பிரகாஷோடைய இசை சூப்பர் பாட்டு. அதாவது படம் வர்றதுக்கு முன்னாடி பாட்டுலாம் ஹிட் ஆயிருச்சு. செம்ம டான்ஸ். கஸ்தூரி ராஜா, இவரு, தனுஷ் எல்லாமே அந்த சினிமாவோட இருக்கிறதுனால அந்த இயல்பான நடிப்பு அவருக்கு வந்துருச்சு. இது உனக்கு கொஞ்சம் கூட எஃபெக்ட் பண்ணலையா? ஆஃப் கோர்ஸ் நாட், சான்ஸே இல்ல. சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. கொஞ்சம் வித்தியாசத்தை கொண்டு வராங்க உள்ளுக்கு. அதுல கொஞ்சம் நடிப்பு, காதல், நகைச்சுவை, கலாட்டா, யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரியான ஒரு கதை. உனக்கு எவ்வளவு சம்பளம்? யூ ட்ரிங்க், யூ ஸ்மோக். சாவுடா. அதாவது ஒரு படத்தை பார்க்கறது மனச திருப்திக்காகவும் மனச சந்தோஷத்துக்காகவும், அந்த சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு அருமையான திரைப்படமா வந்திருக்குது. ஜாலியா வாங்க, ஜாலியா போங்க. பல பிரம்மாண்டமான திரைப்படங்களை மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் மற்ற நாடுகளுக்கும் கொண்டு போயிட்டு வெற்றி கண்ட மற்றும் பல இசை நிகழ்ச்சிகளை பிரம்மாண்டமான முறையில் தயாரித்து மக்களுக்கு மகிழ்ச்சி படுத்திய பிரம்மாண்டத்தின் அடையாளம் DMI வழங்கக்கூடிய திரைப்படம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். மேல் விவரங்களுக்கு myfame.com.my அகப்பக்கத்தை பாருங்கள்.